ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தம்பாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். கள்ளக்குறிச்சியில் நேற்று பேசிய முதல்வர் ஸ்டாலின், திமுக ஆட்சியில் செய்த சாதனைகளில் 5% அதிமுக ஆட்சியில் செய்திருப்பீர்களா? தைரியம் இருந்தால் பட்டியல் போடுங்கள் என்று அதிமுகவுக்கு பகிரங்க சவால் விட்டார். இதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பதில் சவால் விடுத்துள்ளார். அவரது அறிக்கை: ஓபன் சேலஞ்ச் விடுத்த முதல்வரே, நீங்கள் பேசிய கள்ளக்குறிச்சி மாவட்டமே எனது தலைமையிலான அதிமுக ஆட்சியில் உருவானதுதான். அதிமுக அரசின் சாதனை என்னவென்று கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரியே சொல்லும். அதிமுக அரசின் திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுவதையே 95% வேலையாக கொண்ட முதல்வர் 5% திட்டங்கள் பற்றியெல்லாம் பேசலாமா? அதற்கு கொஞ்சமாவது தகுதி இருக்கிறதா? தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பை சீர்குலைத்துவிட்டு ஆசிரியர்கள், நர்சுகள், அரசு ஊழியர்கள், மாற்றுத்திறனாளிகள் என அனைவரையும் நடுத்தருவில் போராட விட்டுவிட்டு காலரை தூக்கிவிட்டு பேசுவதற்கு வெட்கமாக இல்லையா? தேர்தல் பயத்தில் 20 லட்சம் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் தருவதாக அளந்துவிட்டால் மக்கள் நம்பிவிடுவார்களா? அரைகுறையாக கொடுக்கப் போவதை பெருமை பேச கூச்சமாக இல்லையா? முதல்வர் ஸ்டாலின் மூச்சிறைக்க வாசித்த பட்டியல், அவர் நடத்திய போட்டோ ஷூட்டுகளின் பட்டியல், இதேபோல் தேர்தல் வாக்குறுதிகளில் எத்தனை நிறைவேற்றினீர்கள் என்பதை வாசிக்க தயாரா? ஏதோ ஓபன் சேலஞ்ச் என்று சொன்னீர்களே, பல ஆண்டுகளாக உங்களுக்கு நான் வைத்த ஒரு ஓபன் சேலஞ்ச் நிலுவையில் இருக்கிறது. என்னோடு நேருக்கு நேர் மேடை ஏற தயாரா? அதிமுக ஆட்சி பற்றி என்ன கேட்டாலும் பதில் சொல்ல தயார். திமுக ஆட்சி பற்றி என் கேள்விகளுக்கு பதில் சொல்ல நீங்கள் தயாரா என்று பழனிசாமி சவால் விட்டுள்ளார்.